அடுத்தடுத்து பிரச்சாரத்தை ரத்து செய்யும் விஜய். அதிர்ச்சியில் தொண்டர்கள். தாவேகாவில் நடப்பது என்ன? கடலூர்ல விஜயோட பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து கும்மிடிப்பூண்டியிலையும் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய 23ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்காக பல முன்னணி கட்சிகள் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. முக்கியமா விஜயோட தாவேகாவோட பிரச்சாரத்தை பொதுமக்கள் அதிகமா எதிர்நோக்கி இருக்காங்க. ஆனா அந்த கட்சியோட தலைவர் விஜயால சொன்ன தேதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளாம போயிடுது. இதுக்கு அனுமதி நிபந்தனைகள் அப்படின்னு காரணங்கள் சொல்லப்படுது. ஆனா இப்போ தேர்தல் ஆணையத்தால அனுமதி கொடுக்கப்பட்டும் விஜயோட பிரச்சாரம் ரத்து செய்யப்படுறது புரியாத புதிராதான் இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட விஜய் நெல்லையில பொதுக்கூட்டத்துல பேசினாரு. தூத்துக்குடியில ரோட் ஷோ நடத்தினாரு. அங்க மக்கள் கூட்டம் அதிகமானதால பேசாம போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி போன 9ஆம் தேதி கடலூர்ல பிரச்சாரம் செய்ய இருந்தாரு. இதுக்காக அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு பிரச்சாரத்தை தாவேகா ரத்து பண்ணிடுச்சு. இப்போ கடலூர்ல விஜய் பிரச்சாரம் செய்வாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில விஜயோட கடலூர் பிரச்சாரமும் ரத்து செய்யப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. தொண்டர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. காரைக்குடியில நேத்து பிரச்சாரம் செஞ்ச விஜய் ரோட் ஷோ நடத்தி பேசாம போனதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில திருவள்ளூர், கவரைப்பேட்டையில ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்க இருந்த பிரச்சாரத்தை விஜய் ரத்து பண்ணியிருக்காரு. கீழ்முதலம்பட்டு பகுதியில பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கின நிலையில இப்போ அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதியில பிரச்சாரம் 19ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரியில நாளைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய விஜய் பொதுக்கூட்டத்துல பேச இருக்காரு. ஆனா அங்க ரோட் ஷோவில் மட்டும் அவர் ஈடுபடுவாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில ஏப்ரல் 14ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் 3ல இருந்து 7 மணிக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைச்சுமே கூட அந்த பிரச்சாரங்களை எல்லாம் ரத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு விஜய். பிரச்சாரங்களை ரத்து பண்றதுக்கான காரணத்தையும் தாவேகா வெளியிடுறது கிடையாது. 13ஆம் தேதி அன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில விஜய் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கடலூர்ல பிரச்சாரத்தை ரத்து செஞ்ச விஜய் கும்மிடிப்பூண்டி பரப்புரையையும் ரத்து பண்ணாரு. அனுமதி கிடைச்சாலுமே பிரச்சாரங்களை அடுத்தடுத்து ரத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைச்சும் அந்த பிரச்சாரங்களை ரத்து செய்யறதுக்கு உண்டான காரணங்களை வெளியிடாம மௌனம் காக்குது தாவேகா. 13ஆம் தேதி அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அங்கேயும் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு விஜய்.